மீனா, சௌக்கியமாமா? ஏதோ இருக்கேன். எங்க இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கதான் வந்தேன். நான் நல்லா தானே இருக்கேன். உன் கணவருடைய நிலைமை நல்லா இல்லம்மா. என்னம்மா? நீ இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவர் செஞ்ச பாவத்துக்கு பைத்தியம் மட்டுமா பிடிக்கும்? அப்படி சொல்லாதம்மா. வியாதியில விழுந்த கணவர் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அவர் கட்டின தாலியே கடவுளுக்கு காணிக்கையா செலுத்துற புனிதமான பெண்ணினத்துல பிறந்த நீ இப்படி சொல்லலாமா? மீனா, உன் கணவரை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கலம்மா. அவர் படிக்காதவரு, நாகரிகம் இல்லாதவரு, 4 பேரோட பழக தெரியாதவர். இதை தவிர அவரை பத்தி நான் வேற என்ன தெரிஞ்சுக்க முடியும்? படிச்சா மட்டும் போதுமா? படிச்சதுனால தனி பெருமையும், படிக்காததுனால கேவலமோ வந்துட போறதில்லை. நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்கவுங்க நடத்தைய பொறுத்துதாமா உண்டாகும். அது எனக்கும் தெரியும். எப்படியோ நீங்க கொடுத்து வச்சவங்க, அந்த பெருமையில என்னென்னமோ பேசுறீங்க. இல்லம்மா, நீ நினைக்கிறது தவறு. கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்து வச்சவங்க. கணவர் தன்னை தொட்டு தாலி கட்டினவருங்கிற ஒரே ஞாபகத்தோட பார்த்தா மட்டும் போதும். ஏன் வளர்த்துட்டே போறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இந்த விளக்க கொண்டு போய் அந்த வீட்டுல எரிய வைக்கணும். இந்த விளக்கோட வெளிச்சத்துல இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? வேற என்ன? அவரு படிக்காதவர். அவர்கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அவரோட நான் சந்தோஷமா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஏன் முடியாது? என் கணவர் படிச்சு பட்டம் வாங்கினவர், நான் படிக்காதவர், பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்தவர். இருந்தாலும் என் கணவர் என்கிட்ட அன்பு காட்டலையா? என்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா? அவர் படித்தவரு, அதனாலதான் பெருந்தன்மையோட நடந்துக்கிறாரு. அதே தாமா நானும் சொல்றேன். நீயும் படிச்சவதானே, நீ மட்டும் உன் கணவர்கிட்ட ஏன் பெருந்தன்மையா நடந்துக்க கூடாது? படிச்சவரை கல்யாணம் செய்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தாம எங்க அகம்பாவத்துல என்ன பரிகாசம் பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதுமா. பிறருடைய துக்கத்துக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேனே தவிர ஏன் சந்தோஷத்துக்காக நான் எப்பவுமே அகம்பாவம் கொண்டது கிடையாது. மீனா, கல்யாணத்துக்கு முதல் நாள் என் கூட பிறந்த அக்கா தங்கை யாருமே இல்லைங்கிற குறை ஒண்ணு இருந்தது. அந்த குறையை நீ தீர்த்து வச்சுட்ட. சத்தியமா சொல்றேன், நீ என் சகோதரி மீனா, நீ என் சகோதரி. சரி, சகோதரியாவே இருந்துக்குவோம். அதுக்காக நீங்க ஒண்ணும் சங்கடப்பட வேண்டாம். இத பாருங்க, இந்த தூது வர வேலை இதோட விட்டுடுங்க. அப்படின்னா நீ என் கூட வரமாட்டியா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் மீனா அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டான். இது உறுதி. மீனா, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. தயவு செய்து அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க தம்பி. மீனாவை அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பாளி? யாரு? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. என் தம்பி ரொம்ப நல்லது. இத பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க அவர் இன்னும் நம்பிட்டு இருக்காதீங்க. சார், ஏதோ வந்தது எங்களை நம்பி இந்த ஒரு தடவை மட்டும் உங்க பொண்ணு அனுப்பிடுங்க பிளீஸ். அது நடக்காத காரியங்கள். இவங்க அனுப்புறேன்னு சொன்னாரு. மீனாவுக்கு வர இஷ்டம். அப்படியா? ஆமா, பொறுப்புங்க போற. சீதா, சாப்பிட்டு போலாமா? இல்லைங்க, எங்களை மன்னிச்சிருங்க. நமஸ்காரம் ஜாமீன்தார் அவர்களே. கைலாசம், என்ன விஷயம்? இல்ல, உங்க சின்ன மருமக வீட்டுக்கு வந்துடுச்சான்னு பாத்துட்டு போக வந்தேன். வந்துடுச்சோ? நீ மட்டும் இல்லையா, வர்றவன் எல்லாருமே இந்த கேள்வியை தான் கேட்கணும். மானம் போகுது. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க. எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே அனுப்பணும். இத அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க. கேட்க மாட்டேன்றாரு. தூணு மாதிரி நிக்கிறாரு. கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? கோபாலுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெண்ணு பாரு. என்னங்க இது? கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும் போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே, அது ராவ் பகதூருக்கு தெரியாதா? உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க. உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா இங்க கூட்டியாந்து அவருக்கு ஒரு பங்களா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா? 4 தலைமுறைக்குள்ள நடக்கும். நமக்கு ஏன் இந்த வம்பு? ஒரு யோசனை எனக்கு புரட்டுது. என்னையா? இப்பவே உன் பொண்ணை இங்க அனுப்புறியா, இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டல் கருதாசி விடுவோம். கருதாசி வேணாம், நேரம் கழிச்சு போவோம். இப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தந்தி விடுறேன். வேணாயா, நீ சொன்ன மாதிரி நானே கடுதாசி எழுது. இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே உங்கள் பெண்ணை அனுப்பி வைக்கவும். இல்லாவிட்டால்
என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யும்படி ஆகும் என்பதை முடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியும் அள்ளி ஒரு ஜமீன்தார் இப்படியா எழுது? அவங்க எழுதி இருக்கிறது சரிதானே? அந்த வீட்டுக்கு வர்றவங்க உங்க மருமக எங்கேன்னு அவங்கள கேக்குறாங்க. இங்க வர்றவங்க உங்க பொண்ணு ஏன் புருஷன் வீட்டுக்கு இன்னும் போகாம இருக்குன்னு என்ன கேக்குறாங்க. இத பாருங்க, வயசுக்கு வந்த பொண்ணு, அதுவும் ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்ட பொண்ணை பிறந்த இடத்துலயே வச்சிருக்கலாமா? நீ என்ன வேணாலும் சொல்லு. மீனா என் மக, அவ இங்கதான் இருப்பான். மீனா உங்க மகங்கிறத விட ஜமீன்தாரோட மருமக கோபாலோட மனைவிங்கிறத நினைச்சு பார்த்து அவளை இன்னைக்கே அனுப்பி வச்சிருங்க. இஷ்டமில்லாத பொண்ணு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னு உங்க பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கும் தீராத அவமானத்தை தேடிக்க போறீங்களா? அவமானமா? ஆமா, மீனா வாழா வெட்டி நம்ம நடத்தை ஜமீன்தார் குடும்பத்துக்கு திருப்தி இல்லையா, அதனால அவங்க வந்து பொண்ணை அழைச்சிட்டு போகலையா அப்படின்னு எந்த முறையா சொன்னா? ஊரெல்லாம் இதே பேச்சுதான்னு வேலைக்காரி சொன்னா. கல்யாணமான 3வது நாள் பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு அங்கேயே தங்கியிருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சா போதாதா? உடனே அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சிடாத. உலவாய மூட ஊர்வாய மூட முடியாது. அதுக்கு தகுந்தபடி ஜமீன்தார் வயர கடுதாசி எழுதியிருக்காரு. இத பாருங்க, அந்த பையனுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆயிடும். அப்புறம் நம்ம பொண்ணோட கதி என்ன ஆகுது? உண்மைதான். மீனா, நீ நாளைக்கே உன் புருஷன் வீட்டுக்கு போகணுமா? அப்பா ஒண்ணும் பேசாது, அவசியம் போய் ஆகணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க. நான் எப்ப ஜமீன்தார் தந்தி விட்டுறோம். மங்களா, என்னங்க? மீனாவை நாளைக்கு அனுப்புறதாக ராவபுரத்தன் தந்தி வந்து. எல்லாம் உன்னுடைய செய்தி. தம்பி, நாளைக்கு மீனா இங்க வரதா உங்க மாமா தந்தி கொடுத்திருக்காரு. அடி அண்ணே, வா கோபால், வா. அண்ணே, அப்படியே அப்படியே அசையாத. வேண்டாம், அதை அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்களை தான் அதுக்கு அடிக்கும். நீ என்ன பயப்படுற? கோழையா இருக்கிய. வா. வேண்டாம், நீ பயப்படாத, நான் இருக்கேன். உட்காரு உட்காரு. அண்ணி, எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அதனால்தான் அண்ணனுக்கு வந்த ஆபத்தை தடுக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம லேடி வீட்டுக்கு வர்றாளா மாமனார் தந்தி கொடுத்திருக்கார். என்னங்க, நாங்க திருச்சிக்கு போனப்போ. என்னது, நீங்க திருச்சிக்கு போனீங்களா? ஆமா, நமக்கு தெரியாம பெரிய வேலையெல்லாம் தெரிவிக்க போல இருக்க நீங்க. அதான் என்னடான்னு பார்த்தேன். அண்ணி போனதுனால தான் லேடி வீட்டுக்கு வர்றா, இல்லாட்டி அவளா வருவா? அப்பாப்பா, பாருங்க, மீனா வந்த உடனே அவகிட்ட நீங்க எதுவுமே கண்டுக்க கூடாது. நான் எனக்கு கண்டுக்கிறேன். அவ பேசினா நான் பேச போறேன், இல்லாட்டி நான் பாட்டுக்கு உட்காந்து. இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொல்றேன். மீனா கிட்ட கொஞ்ச நாளைக்கு பக்குவமா நடந்துக்குங்க. அது எப்படிங்க பக்குவமா நடந்துக்கிறது? கணவன் தன்னை சதா புகுந்துகிட்டே இருக்கணும், தன் அழக வர்ணிக்கணும், நான் செய்யற சமையல் பிரமாதமா ரசிக்கணும்னு எதிர்பார்க்கறதா பொதுவா பெண்களுடைய வழக்கம். அப்படின்னா சரி, அவ வரட்டும். வெளியே துறவு போகாம சதா அவளை வர்ணிச்சுட்டே உட்காந்துருக்கேன். இது பாருங்க, மீனா வரத்துக்கு முன்னாடியே உங்க ரூம்ல இருக்க அந்த புலி தலை, எருமை தலை, நரி தலை அதையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அண்ணி உத்தரவுப்படியே செய்யறேன். வரட்டுமா? வாங்க. வரேண்ணா. அண்ணா, இந்த மொட்டை கடுதாசிய யாரு எழுதியிருந்தாலும் சரி, மீனா வீட்டுக்கு வரப்போறதுனால நம்ம எல்லாருடைய மன கஷ்டத்துக்கும் காரணமா இருந்த இந்த கடுதாசிக்கு இனிமே மதிப்பு கிடையாது. சதாசிவா, எங்கடா ஏன்னு சொல்ற? இதெல்லாம் தூக்கி வெளியே போடுறோம். அண்ணி சொல்லிட்டாங்க, இனி ஒரு மிருகம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எல்லாத்தையும் வெளியே வரட்டும். இந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்து அந்த அறையில போடு. குடி. அண்ணா ரொம்ப மாதிரி பிளேனா இருக்கணும். போட்டா போட்டா. ஆண்டாளம்மா, ஆண்டாளம் பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேர் யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா, இந்த பக்கத்துல உட்காந்து இருக்கீங்க. உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா, அந்த ஆள் ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். அது வாங்கி வச்சா வேற போய் உனக்கு போ, வாங்கிட்டு வா. சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்ல. வெளியூர் போயிருக்காரியா?
இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவரா பட்டான்னு எழுதி போயிட்டாரு. பரவாயில்ல, பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கே, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷ்டம் அடிபடுது கேட்கல. அடே மணவாளா நீயா? ஏண்டா ராவ் பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? தப்பா சொல்றீங்க. என்ன எங்க அப்பா ₹1,00,000 இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார், கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணை வேற கொடுக்க இருந்துட்டீங்க. ₹1,00,000 இருக்கு, கல்யாணம் உன்னை வருது, என்னை ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா, ஒரு பெரிய ட்ரிக் கேமராமேன்றா, என்னை ஏமாத்துறன்னு உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கரியா கையே, யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்ணு, உனக்கு சொந்த வீடு, இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன், 1000 கல்யாணத்தை பண்ணேன், 1000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன், அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். என்கிட்ட என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளர்ச்சிட்டான். நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு இதுக்கு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளிய போமா, வெளியே போமா. குரலை காதுல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேச கேட்கிறே போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தேன். அப்போது குமாரு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க, குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம் நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா இருக்குது? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கிறோம் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெத்து வீட்டு பையல நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணும்னு படிக்க வச்ச சட்டம் பேசுது. காப்பில காதல் வந்துச்சுன்றால என்ன ஆக்கிரமும் என்ன செய்ய? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உலகம் தெரியாதடி. அத பாரு, நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல உங்க பொண்ணு, நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கல கல கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேங்கிறான். நம்ம என்னத்தை கேள்வி சொல்ற? இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போடு. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்? இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்?
நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலெனும் ஆசையில்லா உண்மையும் இல்லை. அன்பே ஆருயிரே இன்பமே இனியவளே, பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே, பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே, உன்மேல் பாட்டு பாட பாட்டு பாட. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலனும் ஆசையில்லா உண்மையும் இல்லை. காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலெனும் ஆசையில்லா உண்மையும் இல்லை. நான் அழுதால் சிரிக்கிறாள், சிரித்தால் அழுகிறாள், கொஞ்சினால் ஒதுக்கிறாள், கெஞ்சினால் மிதிக்கிறாள். இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா, அம்மா தாயே தாயே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலெனும் ஆசையில்லா உண்மையும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலெனும் ஆசையில்லா உண்மையும் இல்லை.